வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் புளித்தண்ணியும் பருப்பு துவையலும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் காய்கறி இல்லைன்னாலோ இல்லை சட்டுன்னு சமையல் முடிக்கணுன்ற சமயத்துலேயோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி செய்ய தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் 6 அல்லது 7, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், புளி தேவையான அளவு, காயப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டுப்பல் 4 அல்லது 5, கருவேப்பிலை. எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு கரைச்சி புளித்தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளித்தண்ணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாகணும். இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே இதெல்லாம் வறுத்தெடுங்க. ஏன்னா நம்ம ஒன்றா வறுத்தெடுக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் செய்யும்போது சட்டுன்னு தீஞ்சு போயிடும். பொறுமையாக செய்யுங்க. இப்போ இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். வீட்டில் கரண்ட் இல்லாதப்போ மிக்ஸி எதுவும் யூஸ் பண்ண முடியாதுன்ற சமயத்தில் இந்த புளித்தண்ணி நம்ம செய்யலாம். இதில் அரைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை முழுசாக அப்படியே சேர்க்காதீங்க, அதை இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வறுபட்டுதுன்னா அதோடய வாசனை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் காயப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பருப்பு, பூண்டு, காயப்பொடி இதெல்லாம் வறுத்ததுனால நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயை முழுசாக சேர்க்க வேண்டாம், சின்ன சின்னதாக கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணியில் மசாலா பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகாயோட காரம் மட்டும்தான், அதனால தான் நான் 7 மிளகாய் எடுத்திருக்கேன் இதில். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது எப்போவும் முழுசாக சேர்க்காதீங்க, அதை நல்லா பிச்சு போடுங்க. அப்போ தான் அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதோட கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளித்தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புளித்தண்ணிக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம். இதை புளியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரணும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். புளித்தண்ணி கொதிக்கிற வாசனை நல்லா வருது. இப்போ திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான புளித்தண்ணீர் ரெடி. பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் தேங்காய் துருவல், 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நான் 2 எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பூண்டுப்பல். துவையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், ஆயில் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை, இந்த பருப்பில் இருக்கிற சூடே போதுமானது. புளித்தண்ணி கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அதனால தான் நான் துவையலில் காரத்தை குறைச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டதுன்னா கூட 2 மிளகாய் கூட துவையலில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம்.
இது துவையலுங்கிறதுனால நம்ம முதலே தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு கூடவே 4 பல் பூண்டும் சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு தடவை அடித்து எடுத்து வச்சிடலாம். டேஸ்டான பருப்பு துவையல் ரெடி. புளித்தண்ணிக்கு சரியான ஜோடினா அது பருப்பு துவையல் தான். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கூடவே புளித்தண்ணியும் பருப்பு துவையலும் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.